டே சின்சனு, நான் ஏதாவது கடை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. கடை ஆரம்பிக்க போறியா? என்ன மாதிரி கடைப்பா ஆரம்பிக்க போற? அதாவது துணிக்கடை தாண்டா ஆரம்பிக்கலான் இருக்கேன். துணிக்கடைலாம் நல்லா பிசினஸ் ஆகுதுடா. அதனால தான் ஒரு துணிக்கடையை ஆரம்பிச்சு உக்காந்துடலான் இருக்கேன்டா. என்னப்பா சொல்ற? துணிக்கடைலாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லப்பா. கஸ்டமர் வந்தா உனக்கு லாபம் நிக்கும், வரலன்னா என்ன பண்ணுவ? அதனால அவசரப்பட்டு முடிவு எடுக்காதப்பா. டேய், நீயே பொடி பையன், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? அதெல்லாம் பிசினஸ பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு தாண்டா இந்த முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பா நான் பண்ணதாண்டா போறேன். நீ பண்ணனா தாராளமா பண்ணுப்பா. ஆனா நான் ஒரு கேம சொல்றேன். அந்த கேம்ல துணிக்கடை பிசினஸ் நம்ம பண்ற மாதிரி தான். முதல்ல சின்ன லோட வாங்கி அதை முதல்ல வித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் மத்த லோட வர வச்சு நம்ம விக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுப்பா. அந்த கேம் விளையாண்டனா உனக்கு ஓரளவுக்கு பிசினஸ்க்கு ஈஸியா இருக்கும்பா. ஏ சின்சானு, அப்படியா சொல்ற? ரோப்ளெக்ஸ்லயா அந்த கேம் இருக்கு? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு போட்டு தரேன், நீ விளையாடு. நான் பார்க்க மட்டும் செய்யறேன், சரியா? சரிப்பா. ஒருத்தன் பாடுறா, போலீஸ்க்கு பயங்கரமா ஆட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். பாத்தியா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாங்க 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 வாங்க, கடை திறந்தாச்சு கடை திறந்தாச்சு. இதோ ஒருத்தர் வந்துட்டாரா? ஆக்சுவலா இது லேடிஸ் ட்ரெஸ், ஆனா இவர் வந்து வாங்குறாரு பாருங்களேன், கொடுமை. ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு துணிக்கடை திறந்திருக்கோம். இந்த துணிக்கடையில வியாபாரம் தான் பண்ண போறோம். முதல்ல வியாபாரம் எப்படி பண்றதுன்றத தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் துணியை வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இருங்க, இந்த சிஸ்டம் கிட்ட போய் ஏதோ வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, சிஸ்டத்துல இருந்து தானே ஆர்டர் போட முடியும். முதல்ல சிஸ்டத்துக்கிட்ட வந்துடலாம். இன்னும் சிஸ்டத்துக்கிட்ட வந்தா இது பில்லு போடுற மிஷினா? இருங்க, இதோ இங்க இருக்கு சிஸ்டம். சிஸ்டத்துல வந்து $73 10 ட்ரெஸ் கிடைக்குமா? எதெல்லாம் ஆர்டர்? இப்ப நம்ம கிட்ட $300 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னெல்லாம் போட முடியும்? ஒன்னு மேல் பேண்ட்ஸ் வந்து $147, ஃபீமேல் ஸ்கர்ட் வந்து $73. இருங்க, இதை ஒண்ணு போடுவோம். அதுக்கப்புறம் இதை ஒண்ணு போடுவோம். இது ரெண்டு தனித்தனியா தான் வாங்க முடியுமா? சரி, பை முதல்ல இதை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணோனே வந்துருதுங்க. இருங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணோனே வாசலுக்கு வந்துருது. இன்னொன்னு ஆர்டர் போட்டுட்டு ரெண்டுத்தையும் போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒண்ணு வேணும், பை பண்ணிடலாம். ஓகே, ரைட்டுங்க. இப்ப 2 பொருள் வாங்கியிருக்கோம். இதை வியாபாரம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த பொருள் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் கரெக்டா இருக்கும். இது பாருங்க, 2 பொருள் வந்துருச்சு பாத்தீங்களா? இது பேண்ட். இருங்க, இதை தூக்கிக்கலாம். தூக்கிட்டு நம்ம ஷெல்ஃப்ல போய் வைக்கணும். அப்பதான் மக்கள் வந்து பார்த்து வாங்குவாங்க. எப்படி ஓபன் பண்றது, எப்படி வைக்கிறது? இங்க என்னங்க பண்றது? இங்க பெட்டியோட வச்சிட்டேனா? அச்சோ, உள்ள இருக்க ஸ்டாக் எடுத்து வைக்கணுங்க. எடுறாட. எடுத்துட்டேனா? இல்லையே, எடுக்கலையே. எடுத்துட்டேன். ஸ்டாக்கை எப்படி வைக்கிறது, ஸ்டாக்கை எப்படி பிரிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணும்? இப்படி பண்ணுமா? நோ 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 நோ. ரைட். எப்பா, ஸ்டாக் வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சே. ரைட்டு, இது என்ன விலைன்றதா சொல்றாங்க. இதை நம்ம வித்து லாபம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, முதல்ல இதையும் நம்ம ஷோ கேஸ்ல வச்சிருவோம். ஷெல்ஃப் அதே ஷெல்ஃப்ல வைக்க முடியுமா பார்ப்போம். அதே ஷெல்ஃப்ல வைக்கணுமா? ஐயோ, வைக்க முடியலையே. இன்னொன்னு ஷெல்ஃப் வாங்க சொல்றாங்களா? இன்னொன்று ஷெல்ஃப் எப்படி வாங்குறதுங்க? எனக்கு தெரியலையே. ஷெல்ஃப் எப்படி வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ்? கடை க்ளோஸ்ட் இருக்கு, அதை ஓப்பன் பண்ண சொல்றாங்களா? அதேதான், அதை ஓப்பன் பண்ண சொல்றாங்களா? எங்கடா போக சொல்றீங்க? நம்ம எங்கே அது பாருங்க, க்ளோஸ்டுன்ற போர்டை மாற்ற சொல்றாங்க. ஆனா எப்படி மாத்துறது? மாத்திட்டோம்ல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். வியாபாரம் இதுக்கப்புறம் பிச்சுட்டு போக போகுது பாருங்க. இனி காசுலாம் கிடைச்சாதான் புதுசா பொருள் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம புதுசா பொருள் வாங்க முடியாது. இப்போ நமக்கு ஷெல்ஃப் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் வேணும். இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். சேர் கீரெல்லாம் இருக்கு, எனக்கு ஷெல்ஃப் வேணுமே. இந்த ஷெல்ஃப் சீலிங்ஸ் இருக்கு, சீலிங்ஸ் மேல லைட் கில்ட் எல்லாம் இருக்கு. அதர்ஸ் இந்த செடி கிளிலாம் வச்சிருக்காங்க. நமக்கு ஷெல்ஃப் இல்லையங்க. துணி வைக்கிறதுக்கு முக்கியமே ஷெல்ஃப் தான். இந்த லேடி வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்க வந்துட்டாங்க பாருங்க. பில்லு போடுறதுக்கு வந்துருக்காங்களா? ரைட். வாங்க டக்கு டக்குன்னு பில்லை போட்டு தந்துடுறேன் உங்களுக்கு. என்ன? ஓகே, இந்த பொருள் 2 பொருள் $14 $29 ஆச்சா? இதுல தானே பில்லை போடணும். இருங்க போட்டுடுறேன். எப்படி காசு தரது? $1.50 திரும்பி அவங்களுக்கு தரணும். $1. ஐயோ, சாரி. இருங்க, $1 ஏற்கனவே தரேனா? ஐயோ, தப்பு பண்ணிட்டேனா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. சேஞ்சை கரெக்டாக தந்துட்டேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கான பில்லு பண்ணணும். இந்த பொருளை எடுத்து போட்டாச்சா? $14 இந்த லேடி தருவாங்க. காசு தரணுமே அவங்க. என்ன காசு தரல? இன்னொன்று பொருளும் இருக்கு. 2 பொருள் வாங்கியிருக்காங்க. காசை வாங்கியாச்சு. இப்போ கிவிங் சேஞ்சு $20 சேஞ்சு தரணுமா? $20னா $20, அதுக்கப்புறம் 60 சென்ட். 60 சென்ட்னா 50 சென்ட் + 10 சென்ட். கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே, கொடுங்க. அவ்வளோதான், வாங்கியாச்சு. அடுத்து இவங்களுக்கு பொருள் 2 பொருள். இவங்க 2 பொருள் வாங்கியிருக்காங்க. கார்டு தராங்களா? கார்டுல வந்து $29 கொடுக்கலாம். எக்ஸாக்ட் அமௌண்ட்டே கொடுக்கலாம். கார்டை பொறுத்த வரைக்கும் 40. ஐயோ, கரெக்ட். நான் தப்பா கொடுத்துட்டேன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒண்ணுதான், ஒரு ட்ரெஸ் தான் வாங்கியிருக்காங்க. கார்டு தராங்களா? $14 காசு. இவங்க 14 புள்ளி 7 கொடுத்தா கூட போதும். ஓகே, ரைட்டு.
அடுத்து 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 சீக்கிரமா பில்ல போடணும். ரைட்டு, இவங்களும் கார்டு தான். இப்போ கார்டு தந்தா சில்லறை கொடுக்குற வேலையே இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட்டை நம்ம கார்டில் கொடுத்துடலாம். இருங்க 14.7. ஓகே, அவ்வளோதான் முடிச்சாச்சு. என்னங்க நம்ம 10 ட்ரெஸ் தான் வாங்கினோம், அந்த 10 ட்ரெஸ்ஸுமே உடனே வியாபாரம் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, காரை வச்சுதானா 14.70. ஆனால் பெருசாக லாபம் கிடைச்ச மாதிரி தெரியல எனக்கு டாலர். இருங்க பார்ப்போம். ஓகே ஓகேவா. அடுத்து இவங்களும் கார்டா, கார்டு தந்தால் நல்லா இருக்கும். இவங்களும் கார்டு தாங்க 14.7. ஓகே, வேலையை முடிச்சாச்சு. ரைட் 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 ரைட்டு. நம்ம புது ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வைப்போங்க. புது ஸ்டாக்கை எடுக்கணுமா? இதை தூக்கணும் 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 தூக்கணும். பக்கத்தில் போய் இப்போ தூக்குமா? என்னங்க தூக்க பச்சை கலர் வந்தால் தான் தூக்க முடியுது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே ஓகே, இப்போ கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுமா? இல்லைங்க, கொஞ்ச நேரம் கடையை மூடுவோம், நம்ம கடையை டெவலப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கடையை மூடிடுவோம். ஆமாம். என்னண்ணா ஒருத்தங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க. சரி, இவர் ஒருத்தரை மட்டும் முடிப்போங்க. என்ன வந்துகிட்டே இருக்காங்க? நம்ம கடையை க்ளோஸ் தானே பண்ணோம். இந்த கடையை க்ளோஸ் தானே பண்ணோம், அதுக்கப்புறமா வராங்க. சரி, இவங்க 2 பேருக்கு மட்டும் நம்ம பில்ல போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கடையை டெவலப் பண்ணோம். ஒரு நாள் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லபடியா வியாபாரம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம் அடுத்த நாள் ஆரம்பிக்குதா. இருங்க, இவங்களுக்கு பில்ல போட்டுருவோமா? சிஸ்டம் முன்னாடி வந்துட்டா பில்ல போட்டுடலாம். 2 எடுத்திருக்காரு. ரைட்டு, 14 கார்டு தராரா? 14.72. 14.72. ஓகே, பில்ல போடு. அடுத்து ஐயோ 2 எடுத்திருக்காரா? கார்டு தான் தராரு. 14.72. வெளியே மழை பெய்யுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெளியே மழை பெய்யுது செம்ம. ஓகே, முடிச்சாச்சு. 2 பேர் க்ளோஸ்டுன்னு போட்டதுக்கு அப்புறமா உள்ள வந்துட்டாங்க. மழை பெய்யுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்குல்ல. இவர் என்ன வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் போயிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வாங்கணும். என்ன பண்றது தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் எனக்கு வேணும். இந்த ஷெல்ஃபையே நகர்த்தலாம் போலியே. பாருங்க, இருங்க ஷெல்ஃபை நகர்த்துறேன். இது ஷெல்ஃபை நகர்த்தலாம். இருங்க, ஷெல்ஃபை நகர்த்தலாம்னு சொல்றாங்க, ஆனால் நகர்த்த முடியல நம்மளால. ஓ, 2த்தையும் சேர்த்து நகர்த்தணுமா? நகர்த்த முடியல. சரி, நம்ம புதுசாக வேற ஏதாவது நல்ல கிளாத்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம். இருங்க, இதில் போயிட்டு என்னங்க வேலை எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கேங்க. 222. இதை வாங்கலாமா? இது நல்ல ரேட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். இதை வாங்கிடலாம். பை. நம்ம வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே வாசல் இருக்கும் பாருங்களேன். இன்னும் வந்துருச்சா? இன்னும் வரலங்க, கொஞ்ச நேரம் வெயிட் தான் பண்ணும் போல. சரி, இதில் எல்லாமே என்னதான் வேலை சொல்கிறாங்கன்னு பார்த்து வச்சுப்போம். முதல்ல நமக்கு உட்கார்றதுக்கு, கஸ்டமர் உட்கார்றதுக்கு சேர்லாம் வேணும். சேர்லாம் $100, $100, $200. அதாங்க ஒரு $500 வரைக்கும் சேர் இருக்குங்க. பார்ப்போம், முதல்ல நல்லா கடையை டெவலப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வாங்க முடியும். இன்னும் எப்பவுமே ஆர்டர் சீக்கிரமா அதை வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் தான் கவனிக்கலங்க. இது ஆர்டர் வந்திருக்கா? நம்ம ஆர்டர் தான். எடுத்துப்போம். மழை பெய்யுது, உள்ள வந்து தரலாம்ல, வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க இவனுங்க பாட்டுது. ஐயோ, இந்த இதை வித்து முடிச்சாதான் இதை வைக்க முடியுங்க. இந்த ஷெல்ஃப் வாங்கினா நான் இன்னொரு ஷெல்ஃப்ல எல்லா பொருளையும் வைப்பேன். ஷெல்ஃப் எப்படி வாங்குறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷெல்ஃபை வச்சேவா கடையை நடத்த முடியும்? இருங்க, இந்த போர்டை ஓப்பன் பண்ணிடலாம், அப்பதான் கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. ஓகே ஓகே, ரைட்டு. கடை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இனி மொத்தமா வருவாங்க பாருங்க எல்லாரும். நம்ம இங்க இருந்து வேடிக்கை பார்ப்போம், எவ்வளவு பேர் வரப்போறாங்க பாருங்க. வாங்க 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 வாங்க, கடை திறந்தாச்சு, கடை திறந்தாச்சு. இதோ ஒருத்தர் வந்துட்டாரா? ஆக்சுவலா இது லேடிஸ் ட்ரெஸ், ஆனா இவர் வந்து வாங்குறாரு பாருங்களேன், கொடுமை. சரி, வீட்டுல இருக்கவங்களுக்கு வாங்குவாரா இருக்கும். இதோ ஒரு லேடி வராங்க. சரி சரி, நம்ம பில்லு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, பில்லு கிட்ட வந்து ஓகே 2 எடுத்துக்காரு பாருங்களேன். கார்டு தராரா? 14.72. ரைட்டா? ஓகே, அடுத்தும் கார்டா? இவங்களும் 2 எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்டு தான் தராங்க. 17.22. ஓகே, அடுத்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் போல, அந்த வேலை கொடுத்து தான் எல்லாருமே வாங்குறாங்க. 14.72. ஓகே, ரைட். எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வியாபாரம் முடிச்சாச்சு. இருங்க, புது ஸ்டாக் வச்சா அடுத்த குரூப் வந்துடும். ஓகே, இருங்க. இங்க கிரீன் கலர் வரணுமே. தூக்க முடியலையே. இருங்க, தூக்கியாச்சுல்ல. இங்க வச்சு கொடுத்துட்டா எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பேண்ட்டு செம்மங்க. எனக்கு ரொம்ப கம்மி லாபம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது. எவ்வளோ பொருள் வித்தாலும் கொஞ்சோண்டு காசு தான் எனக்கு கிடைக்கவே செய்யுது. இப்போ $77 தான் வச்சிருக்கேன். ஒரு சேர் கூட என்னால் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. இதெல்லாம் வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும். சேரை நம்ம வாங்கிடலாம். இருங்க, வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பில் கவுண்டருக்கு வந்துடுவோம். இதோ வராது பாருங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன வந்துட்டாரா? ஒன்று தான் எடுத்துருக்காரா இவரு? 22. ஐயோ, இப்போ சேஞ்ச் நான் தரணுமா? $2.80 தரணும். ஓகே, ஐயோ என்னங்க $2 இல்லை, $1 $2 ஆச்சா? இப்போ 80 பைசா தரணுமா? 50 பைசா, 10 பைசா, ஒரு 3 தந்துடலாம். அவ்வளோதாங்க, தந்தாச்சுங்க. ரைட்டு. அடுத்து கார்டு தாங்கப்பா, கார்டு தானே பேமெண்ட். ஐயோ, இவங்க காசு தராங்களா? 2.80 தரணுங்க இவங்களுக்கு. $1 $1. ஓகே, இது 1, அதுக்கப்புறம் இது 3 தரணும்.
ஓகே கரெக்டாக தந்தாச்சு. ரைட்டு முடிஞ்சிருச்சு இவங்க இது. அடுத்து என்ன 3 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. ஒன்று ஒன்று வாங்குறாங்க இவனுங்க. ஐயோ திரும்பி இதே தானா, இருங்க 280 தரணும், 280. ஓகே என்ஜாய். அடுத்து 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 என்ன எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்குறாங்க, கஞ்ச பேசினாரிங்களா இருப்பாங்க போல. இப்போ நான் சேஞ்சு $27 தரணுமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், $20 ஒரு $5 $27 தந்துட்டேன். 80 பைசா தரணுமா? கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தந்துட்டோம். ரைட்டு, இதை பார்த்து தரணும். நம்ம தப்பாக தந்தோம் இங்கே காசு தராது, நம்ம திரும்ப திரும்ப அதை என்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே ஓகே, இவரும் காசு தராரா? ஐயோ இவருக்கும் சேஞ்சு $27 தரணுமா? 20 25 27 27 80 பைசா தரணுமா? ஒரு 50 பைசா 3 10 பைசா. ரைட்டு, ஐயோ கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கேன்சல் கொடுத்துட்டாங்க. சரி சரி, 27 தானே, $27 இருக்கா? 80 பைசா தரணுமா? ஓகே அவ்வளோதான் குத்தாச்சா? ரைட்டு, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பிரச்சனை. ஓகே ஓகே, இவர் கார்டு தந்துட்டா இருப்பா. எப்பா நீ யாரு கார்டு தந்தி? 20. ஓகே அடுத்து அடுத்து ஓகே, இவரும் கார்டுங்க. சூப்பர், வந்தா கார்டா தராங்க, இல்லைன்னா காசா தராங்க. ஓகே அடுத்து 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 இவரும் இவர் காசுங்க $27 தரணுமா? ரைட்டு, ஓகே 25 27 80 பைசா வேற தரணுமா? இந்த பைசாவாவது விட்டு போலாம்ல, அதை கூட இவங்க கரெக்டா வாங்கிட்டு தான் போவாங்க. அடுத்து 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 வா 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 வா. காடா காசா? ரைட்டு, $2 தான் தரணும். $2 80 பைசா தரணும். டிப்ஸ் மாதிரி நமக்கு இந்த $2 80 பைசாவை தந்துட்டு போலாங்க. துணிலாம் நல்ல முறையில தரோம்ல, நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தந்தாதான் என்ன. இவருக்கு $2 80 பைசா 80 பைசா. ஓகே 80 பைசா கரெக்டா தந்தாச்சு. வியாபாரத்தை முடிச்சாச்சு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட எவ்வளோ டாலர் இருக்கு? $299 இருக்கு. என்னங்க லாபம் வரும்னு பார்த்தா எனக்கு நஷ்டம் தான் வந்த மாதிரி இருக்கு. துணி வாங்க எனக்கு ஸ்டார்டிங்கே $300 தந்தாங்க, இப்ப துணி ஒண்ணுமே இல்ல, ஆனா $299 தான் இருக்கு. நியாயப்படி பார்த்தா $300 மேல தானே இருக்கணும். என்னங்க இது, என்னை ஏமாத்துறாங்களோ ஒரு வேலை, ஒன்றும் புரியல. சரி கடைக்கு 2 சேர் வாங்கி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் கஸ்டமர்ஸ் உட்காரலாம் வசதியா இருக்கும். ஓகே இந்த சேர் ஒன்று வாங்கிக்கலாம், பையு. அதே மாதிரி இந்த சேர் ஒன்று வாங்கிக்கலாம், பையு. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் துணி கூட என்னால் வாங்க முடியாது போல. சேர் 2 வாங்கிட்டேன். அதோ சேர் இருக்கு பாருங்க, ஆனால் சேர் கூட பாக்ஸில் வச்சு தான் வருது. சரி எடுத்துப்போம், இங்கே வச்சிட வேண்டியதுதான். அடுத்து அடுத்து இங்கே ஒரு சேர் இருக்கா? ரைட்டு எடு, இந்த சேரை இங்கே வச்சிட வேண்டியதுதான். இனி கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நிற்கணும்னு அவசியம் இல்லை, சேர்ல கூட உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.